Hi friends, welcome to Masala with Sultan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி and ரொம்ப protein rich ஆன nutritious ஆன சட்டு கே லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். கேக் vlog, கேக் ஸ்மாஷ் and birthday photoshoot வீடியோ. சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா லிங்க்ஸ் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோலவும் நீங்க பார்த்துக்கலாம். சோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். First நம்ம இந்த லட்டு செய்யிறதுக்காக சட்டு flour வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சட்டு flour அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா roasted chana dal flour தான் வந்து சட்டு flour. அது நான் இங்க 1.5 கப் அளவு எடுத்துர்க்கேன். அடுத்ததா 1 கப் அளவு தேசி கீ வந்து எடுத்துர்க்கேன். 1/4 கப் அளவு nuts ஏதோ ஒரு nuts. அடுத்ததா 1 கப் அளவு கருப்பட்டி நான் எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு வெல்லம் கூட பயன்படுத்தலாம். அடுத்ததா கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடியும் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரை pan வச்சு அதுல 1 டீஸ்பூன் அளவு நெய் வந்து நம்ம போட்டு சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம வச்சிருக்கிற நட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் வந்து அந்த லட்டுவில் இடையில வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோம்னா இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற 1 கப் அளவு நெய் இருக்கு இல்லையா அதை வந்து அதே பேனில் நம்ம போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சட்டு ஃப்ளாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசன் கிடையாது, அதாவது கடலை மாவு கிடையாது. கடலை மாவு வந்து ரா சன்னாதோட வந்து பவுட்ரு பண்ணுறதா கடலை மாவு. சட்டு ஃப்ளார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ண சன்னாதால வந்து பொடி பண்ணுறதா வந்துட்டு சட்டு ஃப்ளார். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற 1.5 கப் அளவு சட்டு ஃப்ளார் வந்து அந்த லைட்டாக சூடான மீடியம் ஃப்ளேமில் சூடாக இருந்துச்சு இல்லையா அந்த நெய்யில் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சட்டு ஃப்ளார் ஆல்ரெடி ரோஸ்டடுங்கிறனால நீங்கள் ரொம்ப நேரம் நெய்யில் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 to 2 minutes மட்டும் அந்த சூட்டில் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம எடுத்துருக்கிற 1.5 கப் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ வரைக்குமான சட்டு லட்டு வந்து கிடைக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு இப்போ வந்து ரொம்ப ஃபேவரட் ஆயிருச்சு. நான் ஒரு பேட்ச் முடிச்சு இன்னொரு பேட்ச் கூட நான் அதை வந்து பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 to 3 minutes அந்த நெய்யோடு வந்து அது நல்லா வந்து நம்ம சட்டு ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நான் இங்கே வச்சுருக்கிற கருப்பட்டியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து நல்லா சூடு பண்ணி காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண கருப்பட்டியில் எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இல்லைங்கிறனால நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் பொடியும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அந்த சூட்டோடு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சட்டு ஃப்ளவர் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா இது கொஞ்ச நேரம் ஆக லைட்டாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஜாகரி சிரப் ஊற்றும் போதும் அது நல்லா உங்களுக்கு கட்டி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் இந்தளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக சூட்டோடையே நம்ம கையில் எடுத்து நல்லா பவுல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்து பால்ஸ் வந்து கிடச்சிரும். பாருங்கள் சூப்பராக நம்மளோட சட்டு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 45 minutes மட்டும்தான் தேவைப்படும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பேக்கரி ஸ்டைல் லட்டு வந்து கிடச்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான நியூட்ரிஷியஸான ஒரு லட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பை. தேங்க்யூ.